விஜயா திருப்பி திருப்பி ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து உங்கள் அப்பாவுடைய பணம்னு தானே என்கிட்ட சொன்ன. இது எப்படி வந்து இந்த பணத்தை என்கிட்டேருந்து மறைச்ச? ஜீவா கொடுத்த பணத்தை நீ ஏன் என்கிட்டேருந்து மறைச்ச? நீ உண்மையை சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லியிருந்தா நீங்கள் வந்து ஆண்டி இது இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் 2 பிள்ளைங்களுக்கும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு. இதை எப்படி நீ சொல்லலாம்? நான் 2 பேருக்கும் செய்ய வேண்டிய என் புருஷன் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் தெரியுமா அது? அது வந்துச்சுல உடனே வந்து என்கிட்ட வந்து நீங்கள் 2 பேரும் வந்து சொல்லி, இந்த இருக்கு ஆண்டி ஜீவாட்டேருந்து பணத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. நீயே எல்லாமே பண்ணியிருக்கிறியே. அவளை பிளாக் பண்ணி அவள்கிட்ட வந்து பணத்தையும் வாங்கிட்டு நீ இங்கே வந்து பொய் சொல்லிட்ட பார்த்தியா? உங்கள் அப்பா தான் அனுப்புனாருண்டு. அதை ஏன் சொன்னேன் உங்கள் அப்பா அனுப்புனாருண்டு? இப்போ இந்த பணத்தை எப்படி நீ கொடுக்க போகிற? நான் வந்து எங்கள் அப்பாட்டேருந்து வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலான்னு இருந்தேன் ஆண்டி. அதான் எப்படி கொடுப்பேன்? கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கொடுப்பேன்? என்ன செய்தி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்டுட்டு அடிக்கிறாங்க ரோஹிணியை. அப்போ வந்து சுருதி சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தரையே டார்கெட் பண்ணக்கூடாது. இந்த தப்பு வந்து மனோஜ் தானே செஞ்சுருக்கிறாரு. அவரும் சேர்ந்து செஞ்சதுனால அந்த பனிஷ்மெண்ட்டை நீங்கள் வந்து மனோஜுக்கு கொடுக்கணும். ரோஹிணியே நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எல்லாம் வாயை மூடு, நீ எல்லாம் பேச வந்துட்ட அப்படிங்கிறாங்க. அப்போ ரோஹிணியை பார்த்து விஜயா கேட்குறாங்க, இப்போ பார்த்தியா உன்னால் யார்கிட்டையெல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, இவ்வளோ படிக்க வச்சிங்களே, அவருக்கு வந்து ஒரு வேலையை வாங்கி கொடுத்தீங்களா ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. அது வேலை இல்லாமல் இவர் பார்க்லேயும் பீச்சிலையும் தூங்கிக்கிட்டு இருந்து அசிங்கப்பட்டார்ல, அதனால தான் நான் அந்த கம்பெனி ஷோரூமை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். அதை என்ன கேட்காம நீ எதுக்கு செஞ்ச அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாரு, விடு விஜயா, நீ போம்மா, நீ போய் ரூமில் உட்காரு, நீ போ அப்படிங்கிறாரு. உடனே ரோஹிணி வீட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுச்சு. அப்போ விஜயா சொல்கிறாங்க, அவளை எதுக்கு விட்டீங்க? அவளை 2ல் 1 பார்க்கணும். உனக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு விஜயா? திருப்பி திருப்பி ஒரே கேள்வியை கேட்குற. அந்த பொண்ணு தான் எல்லாம் சொல்லிடுச்சுல, இந்த மாதிரி வந்து மனோஜுக்கு வந்து புத்தி இல்லை, அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு ரோஹிணியும் சொல்லிட்டா, இவ ஜீவாவும் சொல்லிட்டாள்ல, அப்புறம் எதுக்கு நீ போட்டு குத்திக்கிற விஜயா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இல்லைங்க, எனக்கு மனசே ஆறல. இவன் நான் கூட்டிகிட்டு வந்த மருமகத்தானே எங்கிட்ட சொல்லணும்ல. அதான் விஜயா அந்த காலத்து பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்க. இப்போ அந்த 30 லட்ச ரூபா, அதனால தான் இவனுக்கு அந்த 30 லட்ச ரூபா போச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணி வந்து ரூமில் அழுதுகிட்டு நிற்கிறாங்க. அழுததோடு என்ன பண்ணுறாங்க, பேக்கை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறாங்க. வெளியில் கிளம்பி எங்கே கிளம்புற ரோஹிணி அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அதுக்கு உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் போகணுமா? எனக்கு வேறு வழி தெரியல, எங்கே போகிறதுனே தெரியல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இரு ரோஹிணி அப்படிங்கும்போது என்ன கேட்கணும்? உங்கள் அம்மா அடிக்கும்போது வேடிக்கை பார்த்தீங்களா, அதே மாதிரி இரு. நீ எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அம்மா சொல் பேச்சை தானே நான் கேட்க முடியும். நீ பண்ணு தப்பு தானே ரோஹிணி. அப்போ எனக்கு தான் புத்தி இல்லை. நீயாவது என்ன பண்ணியிருக்கணும், இந்த 30 லட்ச ரூபாய் கொண்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்து, இந்தாங்க ஆண்டி, இந்த பணம் ஜீவா எடுத்துகிட்டு போனதுன்னு நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நிற்கிது ரோஹிணி நிற்கிது. இங்கேருந்து வேக வேகமாக போகுது. வேக வேகமாக போனவுடனே அங்கே போய் அம்மா கிட்ட போய் அழுதுகிட்டு உட்காந்துருக்கு ரோஹிணி. என்ன ரோஹிணின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, எல்லா கதையும் சொல்லி காமிக்கும். இதுக்கு தான் நான் ரோஹிணி அப்போவே சொன்னேன், எல்லா விஷயத்தையும் சொல்லிடுண்டு. இப்போ நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு தனி கொடுத்தனம் வந்துடு அப்படிங்கிறாங்க அவங்க. அதாம்மா செய்ய போகிறேன். ஏன்டா ஒன்றா பிரச்சனையாக கிளம்புது. அந்த 30 லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் ஒருத்தவன். இப்போ இந்த 30 லட்ச ரூபா வேறு எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரோஹிணியோட பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. அப்போ அங்கே அண்ணாமலை இந்த கிரிஷை பார்த்துடுறாரு. கிரிஷை பார்த்துட்டு, கிரிஷ் இங்கே எங்கடா இருக்கிற, நீங்கள் சென்னையிலையா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒன்றுமே பதில் சொல்லாமல் நிற்கிறான். அப்போது நிற்கும்போது, ஒன்றை தான்டா கிரிஷ் கேட்குறேன், நீ எங்கே சென்னையிலையா இருக்கிற அப்படின்னு. ஆமாம் தாத்தா, நான் சென்னையில் தான் இருக்கிறோம், நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். அதாவது பாட்டிக்கு உடம்பு சரியில்லைல, அதனால் சென்னையோடு வந்துட்டோம். நாங்கள் எப்போ வந்தீங்க? நாங்கள் வந்து இப்போ தான் 10 நாள் ஆகுது. ஓ அப்படியா, உங்கள் பாட்டி மட்டும் தனியாக தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அம்மாவும் இருக்காங்க. உங்கள் அம்மா வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்களா? வெளிநாடெல்லாம் போகல, எங்கள் அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. உங்கள் அம்மா என்னடா பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இங்கே ஒரு இதில் வேலை பார்க்குறாங்க, அவங்கள கூட உங்களுக்கு தெரியும் தாத்தா அப்படிங்கும்போது, என்ன உங்கள் அம்மாவை எனக்கு தெரியும், ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் தான் எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்ட்டு கிறிஸ் சொல்லிடுறான். கிறிஸ் சொல்லும்போது அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்காங்களா? யாரடா சொல்கிற அப்படிங்கும்போது, ரோஹிணி இருக்காங்கல்ல, ரோஹிணி அம்மா தான் எங்கள் அம்மா அப்படின்னு கிறிஸ் சொல்லிடுறான். சொன்னது அவருக்கு அதிர்ச்சி ஆகிடுது. அப்படியே வந்து உட்காந்துடுறாரு ஒரு ஸ்டூலில். அங்கே கிடக்கும்போது அதில் உட்காந்துடுறாரு. என்னடா சொல்கிற கிறிஸ், உங்கள் ரோஹிணி வந்து உங்கள் அம்மாவா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை முத்துக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, எப்பா நான் சொன்னேன்ல அந்த அம்மா பெரிய கேடின்ட்டு, இனிமேல் ஒன்றா வெளியில் வரும் பாருப்பா, நீ நினச்சிக்கிட்டு இருக்க, இருப்பா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து முத்து வந்து அண்ணாமலை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு.